நீதிங்கிறதுல சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்கிடலாம், நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எப்படின்னு கேட்டா, நோம்பு 30 நாட்கள் முஸ்லிம் டிரஸ்டில் நடந்த ஈமானின் கிளைகள், சக நேரத்தில் ராஜ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜே அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைப்புகளில் வீடியோ ஆடியோ சீடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1. போன் நம்பர் 5211763520. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் காலையில் இருந்து இந்த இரவு வரை பல்வேறு தலைப்புகளிலே பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு சுய பரிசோதனை என்ற தலைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை இது இப்போது தேவையற்ற தலைப்பு என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய ஒவ்வொரு தலைப்புமே நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய தலைப்புகளாகத்தான் இருந்தன. நம்மிடத்திலே இருக்கிற குறைபாடுகள், நாம் தவற விட்டுவிட்ட நல்லறங்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தவறான நடத்தைகள், செயல்கள், நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய அழகான பண்புகள், இவை எல்லாமே சுய பரிசோதனையில் அடங்கியதுதான். சுய பரிசோதனை குறித்து எல்லோரும் பேசி முடித்துவிட்டு வெறும் பெயரை மட்டும்தான் எனக்கு தந்திருக்கிறார்கள். ஆக சுய பரிசோதனையில் எதை நான் பேசினாலும் எனக்கு முன்னால் பேசிய அந்த தலைப்புக்குள்ள செய்தியாகத்தான் அமைந்திருக்கும். எனவே இந்த சுய பரிசோதனையில முக்கியமான ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம்தான் என்னுடைய உரையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பிற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் நம்முடைய கடந்த கால நடவடிக்கைகளை, நம்முடைய கடந்த கால நிலைமைகளை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் துவக்கிய நேரத்தில் மொத்த தமிழகத்திலும் சேர்த்து பார்த்தால் ஒரு 50 பேர் கூட தேர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையிலேதான், எல்லோராலும் கிள்ளுக்கிறையாக கருதப்படக்கூடிய நிலையிலேதான், அனைவராலும் பரிகசிக்கப்படக்கூடிய நிலையிலேதான், அனைவராலும் எதிர்த்து தாக்கப்படக்கூடிய நிலையிலேதான் தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல, பதல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் கரீபாக, ஒரு புதுமையானதாக, ஆதரவற்றதாக தோன்றியது. பிற்காலத்திலே அது போன்ற ஒரு நிலைமையை அடையும் என்று சொன்னார்களே, அந்த நிலைமையில் தான் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்திலே துவங்கியது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கும் எனக்கு பசுமரத்து ஆணி போல என் இதயத்திலே பதிந்திருக்கிறது. அப்போது இதே கோவை மாநகருக்கு ஒரு ஏகத்துவ பிரச்சார கூட்டத்திற்காக நான் வந்திருந்தேன். அப்பொழுதுதான் முதலாக நான் கோவைக்கு வருகிறேன். அந்த நேரத்தில் இந்த முஜாஹிதீன் பள்ளிவாசலிலே
அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் நதுவத்துல் முஜாஹிதின் மூலமாக. அந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் நான் ஒரு முசாதிரை போல் அந்த பள்ளியிலே உட்கார்ந்திருந்தேன். யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசலுக்கு வந்திருந்தேன். பெரிய பெரிய மௌலானாக்கள், பெரிய பெரிய வட மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். நம்மளை இதுவரைக்கும் அவங்க பார்த்ததில்லை. அவர்கள் ஏதோ பெரிய ஒரு தோற்றத்தோடு கற்பனை செய்து கொண்டு நம்மை கண்டுகொள்ளாமல் அப்படி அலட்சியமாகத்தான் இருந்தார்கள். ஏன்னா எனக்கு மாஜித் என்ற அந்த சகோதரங்க இமாமாக இருந்தார். அவரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் வர்ற வரைக்கும் அந்த பள்ளியிலே முசாபர் மாதிரி உட்கார்ந்திருந்தேன். அப்படி இருந்த நிலையையும் இன்றைக்கு ஏகத்துவம் வளர்ந்திருக்கிற, ரோட்ல இடமெல்லாம் வளர்ந்திருக்கிற அந்த நிலைமை நம்ம எண்ணி பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சிய, எவ்வளவு பெரிய ஒரு வெற்றிய, இந்த ஒரு பகுதியில மட்டும் இவ்வளவு பெரிய எழுச்சி என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதியில எப்படிப்பட்ட எழுச்சியை தந்திருக்கான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகம் அதிகம் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அப்படித்தான் நம்ம கட்டளையிடுறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் பொழுது வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடிய அந்த காட்சியை காணும் பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை மேலோங்க செய்வீராக, வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை கூட்டம் கூட்டமாக மக்கள் அலை மோதிக்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எந்த மனிதனுடைய முயற்சியினாலும் ஏற்பட்ட வெற்றியா? திருச்சியிலே மாநாடு, அரங்கத்திலே இடமில்லை. நேற்று நாகர்கோவிலில் சாதாரண பொதுக்கூட்டம். இங்கே மாநாட்டிற்கு நீங்கள் திரண்டிருப்பதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக அங்க மக்கள் குழுமுகிற காட்சியை பார்க்கிறோம். எந்த ஊரிலே இந்த மார்க்க கூட்டத்தை போட்டாலும், ஏகத்துவ பிரச்சார கூட்டத்தை போட்டாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று நாடி இருக்கிறார். அவ்வளவுதான். இதுல யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. யாரும் இதற்கு பெருமை கொண்டாடிக்கிற முடியாது. யாரும் இந்த வளர்ச்சிக்கு உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் நாடி இருக்கிறார். அதே நேரத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஏகத்துவ கொள்கையிலே இருக்கிறார்களே, அவர்களுக்கு சில செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய நெஞ்சத்திலே கை வைத்து நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். அன்றைக்கு 50 பேராக இருந்த நேரத்தில், 100 பேராக இருந்த நேரத்தில், ஒரு 200 பேராக இருந்த நேரத்தில் நம்மிடத்திலே காணப்பட்ட அந்த இஹ்லாஸ், அந்த களப்பற்ற தூய்மை, அந்த இறையச்சம், அந்த தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய தன்மை, உலகத்தினுடைய பற்றை தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக மாத்திரமே நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தன்மை, அவை எல்லாம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் இருக்கிறதா? பெருகிவிட்ட நேரத்தில் இருக்கிறதா? நமக்கான மர்க்கசுகள் இல்லாத நேரம், நமக்கான பிரச்சார மேடைகள் இல்லாத நேரம், வீடுகளில் கூட கூட்டம் போட முடியாத நேரம், வீடுகளிலே மறைந்திருந்து பிரச்சாரம் செய்த நேரம், அந்த நேரத்தில் காணப்பட்ட அந்த உறுதி, அந்த ஈமானிய உறுதி இன்றைக்கு இருக்கிறதா? மர்க்கஸில் இருக்கின்றன. பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய செல்வமிக்கவர்கள் இன்றைக்கு இந்த கொள்கையில இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். ஆனால் எதை எடுத்து விட்டான்? அன்றைக்கு அந்த உறுதியை எடுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குத்தான் பயந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லும் பொழுது, நான் வறுமையை பற்றி உங்கள் விஷயத்தில் பயப்படவே மாட்டேன். வறுமை வந்துச்சுன்னா நீங்க கெட்டு போயிட மாட்டீங்க. வறுமையின் காரணமாக நீங்க ஒண்ணுமில்லாம போயிட மாட்டீங்க. நான் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா? ஒரு காலத்திலே செல்வம் திறந்து விடப்படும், செல்வத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்து விடப்படும், உங்களிடத்தில் செல்வம் குவிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடுவீர்களோ, அந்த நேரத்தில் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்களே, அந்த நிலைமையை நோக்கி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த நிலைமைக்கு சந்தித்தவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? இதைத்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுய பரிசோதனையில கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணுமில்லை. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சத்தை நம்மால் காண முடியவே இல்லை. அந்த அடிப்படையை நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு, இது குறைந்த சகோதரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த செய்தி எல்லோத்துக்கும் உள்ள செய்தி இல்ல. குறைந்த சகோதரர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு 50-100 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவர்கள் தங்கள் நெஞ்சில்